தேனி மாவட்டம் பெரியகுளம் நகரில் பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்கிறது. இந்த ஆலயத்தில் இருக்கும் ராஜேந்திர சோழீஸ்வரர், அறம் வளர்த்த நாயகி மற்றும் பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபடுபவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களும் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தின் வரலாற்றை பார்க்கலாம். தல வரலாறு: ஒரு முறை சோழ நாட்டின் மன்னன் ராஜேந்திர சோழன் அகமலை காட்டுப் பகுதிக்குள் வேட்டையாடச் சென்றிருந்தான். அவன் எய்த அம்பு ஒன்று குட்டிகளை ஈன்றிருந்த பன்றியின் மீது பட்டு அது இறந்து போனது. தாயை இழந்த பன்றி குட்டிகள் பசிக்கு பால் கிடைக்காமல் சத்தமிட்டன. அதனை கண்ட மன்னன் தாய் பன்றியை கொன்று அதன் குட்டிகளுக்கு பால் கிடைக்காமல் செய்துவிட்டோமே என்று மனம் வருந்தினான். அப்போது அந்த பன்றி குட்டிகளின் மேல் இரக்கம் கொண்ட முருகப்பெருமான் அவ்விடத்தில் தோன்றி அவைகளின் பசிகளை போக்கினார். குட்டிகளின் மேல் பரிவு கொண்ட முருகப்பெருமானின் கருணையை கண்ட மன்னன் தாய்ப்பன்றியை கொன்ற தனது பாவத்தை போக்கவும், பன்றிகளுக்கு அருளிய முருகப்பெருமானின் பெருமையை மக்களுக்கு உணர்த்தவும் அகமலையின் கீழே தரைப்பகுதியில் புதிய கோயில் ஒன்றை கட்டினார். இந்த ஆலயத்தில் சிவபெருமான், பார்வதி தேவி ஆகியோருடன் முருகப்பெருமானையும் சேர்த்து 3 தெய்வங்களை முதன்மை தெய்வங்களாக்கி வழிபட்டான் என்று இக்கோயில் அமைக்கப்பட்ட தல வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த கோவிலுக்கு அருகில் ஓடிக்கொண்டிருக்கும் வராக நதியின் இரு கரையிலும் நேரெதிராக பல நூற்றாண்டுகளை கடந்த ஆண் மருத மரமும் பெண் மருத மரமும் இருக்கின்றன. காசிக்கு அடுத்ததாக இங்கு மட்டுமே 2 மருத மரங்களுக்கு இடையில் நதி பயணிக்கிறது என்கின்றனர். எனவே காசிக்கு சென்று வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் அனைத்தும் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டாலும் கிடைக்கும் என்கிறார்கள். திருமண தடை உள்ளவர்கள் வராக நதியில் நீராடி பின்னர் கோயிலுக்கு சென்று இறைவனையும் இறைவியையும் வழிபட்டால் அவர்களுக்கு திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். இதேபோல் குழந்தை பேறு வேண்டும் கணவன் மனைவி இருவரும் இங்கு நீராடிவிட்டு கோயிலுக்கு சென்று வழிபட்டால் குழந்தை பேறு கிடைக்கும் என்கின்றனர். மேலும் வராக நதியின் இரு கரைகளிலும் இருக்கும் ஆண் பெண் மருத மரங்களை பார்த்து வழிபடச் செல்லும் தம்பதியர்கள் மனம் ஒன்றுபட்டு அதிக காலம் வாழ்வர். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடலில் இக்கோயிலை பற்றி பாடியிருக்கிறார். இக்கோயிலின் அருகில் ஓடும் வராக நதியை பிரம்ம தீர்த்தம் என்றும் அழைக்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகரின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் இக்கோயிலுக்கு செல்ல பெரியகுளம் நகர பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்துகள் மற்றும் சிற்றுந்தி வசதிகள் இருக்கின்றன. பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுத்த முருகப்பெருமானின் கருணை உள்ளமும் தாயுள்ளமும் யாருக்கு வரும்? இதன் கருணை மிகப்பெரிய கருணை. அவரின் அருளை சொல்ல வார்த்தைகளே இல்லை. மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.